ஆர்பிஐ அசிஸ்டன்ட் உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? பிரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் என்ன? மெயின்ஸ் எக்ஸாம் டேட் என்ன? நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும்? இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மெயின்ஸ் பேட்ச் ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து இருக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச்க்கு 444 ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏகே 10 இல்லன்னா 444 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, மினிமம் பிரைஸ்க்கு லான்ச்சிங் ஆஃபர்ல இருந்த பிரைஸ்க்கு நீங்க இந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த ஆஃபர எடுத்து விட்டுருவேன். பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்திருக்கேன். வெப்சைட் லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்திருக்கேன். யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் உங்களுடைய மெயின்ஸ் கான்செப்ட்ட இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு. ஃபியூச்சர்ல பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிரும். ரைட். இப்போ நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட் உடைய நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம். நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தோம். நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிரும். எப்ப அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னுட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி எண்ட் இல்லன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வரும். நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் பிப்ரவரி 16 வரப்போகுது. அந்த அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறதுக்காக அவங்க ஒரு ஏலம் விடுவாங்க. அது வந்து பிப்ரவரி 4ல இருந்து 9க்குள்ள அந்த பிட் முடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ தட் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிரும் என்னைக்கு நோட்டிஃபிகேஷன், ஓவரால் வேக்கன்ஸிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ஸிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஒரு அப்ராக்ஸிமேஷன் எக்ஸ்பெக்டட் தான். அதுக்கு முன்னாடி இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் எந்த டேட்ல இருக்கலாம், எந்த டேட்ல இருக்கிறதா நம்ம டெலகிராம் குரூப்ஸ்லயும் ஒரு சில சோர்சஸும் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அப்டேட்டா குடுத்துர்றேன். ஏப்ரல் மிட்ல எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, ஒரு 50லிருந்து 60 டேஸ்ல கேப் இருக்கு இல்லையா? ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலருந்து. ஃபெப் எண்டோ இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோ நோட்டிஃபிகேஷன் வந்தா நமக்கு ஒரு 45லிருந்து 60 டேஸ்க்குள்ள கேப் இருக்கணும். அப்ப ஏப்ரல் மிட்ல எக்ஸாம் நடக்கும். ஏப்ரல் 11 அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கு நெறைய குரூப்ல. அண்ட் நெறைய சோர்சஸ் அத தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் மெயின்ஸ் அப்படிங்கிறது மே எண்ட்ல அப்படி இல்லன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். ஏப்ரல் மிட்லனா அதுலேருந்து ஒரு 45, 50 நாள் கழிச்சு மெயின்ஸ் நடக்கும். அது மே எண்டா இருக்கலாம். இல்ல நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கலாம். ஸோ ஜூன் 7 அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபெப் எண்ட்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துரும். பிரிலிம்ஸ் உங்களுக்கு ஏப்ரல் 11 வந்துரும். மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஜூன் 7 அப்ராக்ஸிமேட்லி எக்ஸ்பெக்டட் டேட் இது. ஆனா இந்த டைம் லைன்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே சார். தமிழ்நாட்ல எவ்வளோ வேக்கன்ஸிஸ் இருக்கும் அப்படிங்கிற டேட்டாவ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த வீடியோ நெறைய பேர் லைக் பண்ணாமயே பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக குடுப்பேன். அண்ட் நீங்க மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டு ஆஃபர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, வாங்காம இருந்தீங்கன்னா, இப்போ போய்க்கிட்டு இருக்கிறது தான் இருக்கிறதுலயே அஃபோர்டபிள் பிரைஸ். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப் உடைய லிங்க்கையும், வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? சரி. தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி என்ன சார்? சேனல வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி என்ன சார்? லாஸ்ட் இயர் 13 இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து 2017, 18 பீரியட்ல இருந்த வேக்கன்சி. இந்த அளவுக்கு கம்மியா அப்பதான் 17ல தான் விட்டாங்க. அப்ப இந்த வருஷம் என்ன இருக்கும்? அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 33ல இருந்து ஒரு 40s ரேஞ்சுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 50, 60 போனா ரொம்ப சந்தோஷம். இந்த 33, 40 ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஆகாஷ் ஜாதவ் சார் சொன்னார் இல்லையா? ஓவரால் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது ஒரு 550லிருந்து 640 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஒரு 500 மினிமம் வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படின்னா, 33லிருந்து 40 அப்படிங்கிறது சென்னை ரீஜியன்ஸ்க்கு வேக்கன்ஸீஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு 30லிருந்து 40 இது வந்து ரொம்ப அதிகமான வேக்கன்சி. என்ன சார் 30 வேக்கன்சி அதிகம்னு சொல்றீங்க? ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு இது அதிகமான வேக்கன்சி. இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் 66, 60 60 பிளஸ்ல குடுத்திருந்தாங்க 2 டைமு. ஆனா யூசுவலா ஆர்பிஐ அப்படிங்கிறது 13, 15 தான் விடுவாங்க. ரொம்ப அப்போ ஓவரால் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது 300 தான் இருக்கும். 300, 350 இருக்கும். அதுல முக்காவாசி மும்பைக்கே போயிடும். மீதி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்க்கெல்லாம் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடுப்பாங்க. ஓவரால் வேக்கன்ஸீஸ் 500க்கு மேல இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கு. ஒரு டைம் 900 வேக்கன்ஸீஸ் இருந்தபோது நமக்கு 600 60 இருந்துச்சு. 66 இருந்துச்சு. இப்போ 500 கிட்ட இருக்குது அப்படிங்கிறபோது நமக்கு 33லிருந்து 40 வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? மேபி இது மாறலாம். இது என்னுடைய யூகம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டின் அடிப்படையில் சொன்னேன். அண்ட் என்ன சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் சொன்னேன். இந்த 33, 40 அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் வேக்கன்ஸீஸ்ல. ஸோ நம்ம மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த எக்ஸாம் ஜூன் ஜூன்ல மெயின்ஸ் வருது அப்படின்னா, இப்போ இருந்து நீங்க பிரிப்பேர் பண்ணா தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு கிராக் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்டா இருந்தா. கண்டிப்பா நீங்க டாப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் கன்டின்யூ பண்ணுங்க. உங்களுக்கு இத விட பெரிய மோட்டிவேஷன் கிடைக்காது. வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் பக்கத்துல மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி இந்த எக்ஸாம் நீங்க கிராக் பண்றதுக்காக கூட அத மிஸ் பண்ணியிருக்கலாம். இது மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப்ல ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான் இந்த மாரி வரும். நீங்க இப்ப எக்ஸாம் ஃபார்ம்ல இருக்கீங்க. அந்த ஃபார்ம் அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. இந்த எக்ஸாம் அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.